தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையில் இதுவரைக்கும் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த மாபெரும் தலைப்பின் கீழ் 25 பாகங்கள் நாம் தியானம் செய்து முடித்திருக்கிறோம். சில்வர் ஜூபிலி கொண்டாடி இருக்கிறோம் என்று கூட நான் சொல்லியிருந்தேன். ஒரே தலைப்பில் 25 பாகம் கடந்த பல வாரங்களாக தொடர் போதனையாக கொடுத்து கொண்டு வருகிறோம். இறைவனுடைய பெரிதான கிருபையில் மிகவும் இந்த வேத வசனம், இந்த தியானம் நம் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதனுடைய தொடர் போதனையாக இன்று நாம் பாகம் 26க்குள் நுழைகிறோம். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அநேகரை குறித்து நாம் இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பின் ஊடாக தியானம் செய்து கொண்டு வந்தோம். கடைசியாக கடந்த பாகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து நாம் தியானம் செய்தோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தான் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் இரட்சகரும் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியிலே வந்து அவதரிப்பார், பிறப்பார். அவர் எப்படி பிறப்பார், அவர் எப்படிப்பட்ட நாமத்தை பெறக்கூடியவராக இருக்கிறார் என்பதையெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவானவர் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம், தியானம் செய்தோம். அவர் உரைத்தபடி 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் அனைவருக்கும் இரட்சகரும் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவானவரை குறித்து இந்த நாளிலே நாம் தியானம் செய்ய வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அதற்கு முன்பாக இந்த செய்திக்கு, அதாவது இந்த செய்தியின் தலைப்புக்கு நான் எடுத்துக்கொண்ட 11 துணை தலைப்புகளை நான் வாசித்து விடுகிறேன். அதற்கு பிறகு வேத குறிப்புகள், 2 முக்கியமான வேத குறிப்புகள், நிறைய இருந்தாலும் 2 குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறேன், அதையும் வாசித்து விடுகிறேன். பிறகு நம் ஆண்டவரை குறித்து நாம் தியானம் செய்யலாம். பிரியமானவர்களே, 1, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? 2, அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார்? 3, எதற்காக அழைத்தார்? 4, எந்த சூழ்நிலையில் அழைத்தார்? 5, அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? 6, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 7, சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். 8, நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? 9, நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் அவருக்கு தெரியுமா? 10, வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த குறிப்புக்கு உட்பட்டு தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்றும் நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, 11வது குறிப்பு, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளையெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. நம்முடைய பெயர்களையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் படைத்த நட்சத்திரங்களையெல்லாம் கூட அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று இந்த வேத குறிப்பிலே நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, சரி, 2 வேத வசனங்களை வாசித்துவிட்டு தியானம் செய்ய ஆரம்பிப்போம். முதலாவது குறிப்பு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் முதல் வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த பிரம்மாண்டமான தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து ஏதோ அந்த நாளிலே வாழ்ந்த ஒரு சிலரை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார், அவர்களுடைய பெயரை மாற்றினார் என்று அல்ல. பிரியமானவர்களே, அவர் நம்மை எப்படியெல்லாம் அழைக்கிறார் என்பதை கடந்த பல வாரங்களாக நாம் தொடர் போதனையாக தியானம் செய்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்கள், நம்முடைய மனசாட்சியிலே அவர் பேசக்கூடியவராகவே இருக்கிறார். நம்முடைய சொப்பனத்திலே அவர் இடைப்பட்டு பேசுகிறவராக இருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது
அந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட ஒன்றோடு ஒருவர் இன்னொருவரோடு கூட பேசுகிறது போல முகமுகமாக இறைவன் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அவர் சொல்கிறார், உன் பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று உரிமை பாராட்டுகிற தேவனை தான் நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்த குறிப்பு ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல், உன் பெயர் என்ன? யாக்கோபு, அது எனக்கு தெரியும், அது நான் வைத்த பெயர் அல்ல, உன்னுடைய தகப்பன் தாய் வைத்த பெயர். அந்த பெயரை சொல்லி அழைத்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னப்படும், உன் பெயர் இனி யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று அவரை குறித்து அவருடைய சாட்சியை, நற்சாட்சியை இறைவனே சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல. ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாத எங்கள் பிரியமானவர்களே. உலகத்தில் நடக்கிற காரியங்கள், வன்முறைகள், ஒரு தேசத்திற்கு இன்னொரு தேசம் எதிரும் புதிருமாக நின்று செய்கிற யுத்தங்கள், அது நிமித்தம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் சாகிறது, பொருள் நஷ்டங்கள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் கலங்காமலும் திகில் அடையாமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும் என்பது தான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். அதற்கு தான் நமக்கு இவ்வளவு பெரிய பசுத்த வேதாகமத்தை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இதுவெல்லாம் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளையும் பூகம்பங்களும் இதெல்லாம் வரும். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள், திகில் அடையாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், தைரியத்தோடு கூட இருங்கள் என்று நம்முடைய குரு, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தலைவர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர் அழகாக சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நான் அடிக்கடி யோசித்து பார்க்கிறது உண்டு. உற்பத்தியாளர் உற்பத்தி செய்த பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அழகாக மேனுவல் பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறார். ஒரு கைடு என்று சொல்லலாம், அல்லது மேனுவல் என்று சொல்லலாம். ஒரு எழுத்தின் குறிப்புகளை, இந்த பொருளை நாங்கள் படைத்திருக்கிறோம், இப்படி தான் நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று அழகாக எழுதி கொடுக்கிறார்கள். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், அது கூட ஒரு தைலம் வாங்கினால் கூட அந்த தைலத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு குறிப்பு இருக்கும் அந்த இடத்துல. அதை நிறைய பேர் தூக்கி வெளியில் வீசிவிட்டு டைரெக்டாக அப்படியே பயன்படுத்துவாங்க. அப்படின்னா உற்பத்தியாளரை அவங்க அவமதிக்கிறாங்கன்னு சொல்லலாம், அல்லது அதை குறித்து ஒரு அலட்சியமாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லலாம். என்னதான் எழுதி வைத்திருக்கிறார்கள் படிக்கும் பொழுது தான் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு புத்தி அது ஷார்பன் ஆகும். அது இல்லாமலே, அதை புரிந்து கொள்ளாமலே ஜனங்கள் நிறைய பேர், அது வாகனங்களாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அப்படி பயன்படுத்துகிறவர்கள் நிறைய உண்டு. வெகு சிலர் தான் அதை படித்து பார்த்துவிட்டு அதை பயன்படுத்துவார்கள் என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆகவே படைத்தவர் நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? அதாவது நம்மை படைத்த தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் 6 நாட்களிலே எல்லாவற்றையும், அதாவது 5 நாட்களிலே எல்லா விதமான உலகத்தில் தேவையான அனைத்து காரியங்களையும் படைத்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சமுத்திரங்கள், மலைகள், மேடுகள், பள்ளத்தாக்குகள், தாவரங்கள், விலங்கினங்கள், பறவைகள், சமுத்திரத்தில் இருக்கிற மீன் இனங்கள், ஜீவராசிகள் எல்லாவற்றையும் படைத்தார். பூமிக்கு அடியில் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மனுஷனுக்கு தேவையான பொருள் ஆதாரங்களை பூமிக்கு அடியிலும் வைத்திருக்கிறார், பூமியின் மேலும் வைத்திருக்கிறார், வானத்திலும் வைத்திருக்கிறார். இப்படி எல்லா இடத்திலும் அழகாக நிரப்பி வைத்திருக்கிற தேவன் நம்மை படைத்து நமக்கு மனுஷன் மனுஷி என்று பெயரை வைத்தாரே. அந்த மனுஷன் மனுஷிக்கு சரீரம் மட்டும் இல்லைங்க, நமக்குள்ளே இன்னும் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று ஆத்துமா, இன்னொன்று ஆவி. உள்ளே இருக்கிற இந்த ஆவி தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய ஜீவனை நம்முடைய நாசியிலே அவருடைய சுவாசத்தை ஊதி நமக்கு ஜீவனை கொடுத்தார். ஜீவ ஆத்மாவாய் இருக்கிறோம் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புத்தகத்திலிருந்து தான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். படிப்பதன் மூலமாக அல்லது தேவ செய்தியை கேட்பதன் மூலமாக அவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆகவே கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்றெல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. ஆத்மா என்று சொல்லும் பொழுது மைண்ட் என்று சொல்லுவார்கள். இந்த மனதின் மனுஷன் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா கிராக்காக இருக்கிறாங்க, மென்டலாக இருக்கிறாங்க. இதை நம்ம சொல்லலாம் ஈஸியாக. வெளியில் போகும்பொழுது, ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்பொழுது, நடந்து போகும்பொழுது, ரயிலில் சக பயணிகள் அவர்களுடைய சேஷ்டைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம யாரையும் வந்துட்டு நியாயம் தீர்க்கக்கூடாது. அவர்களுடைய சுபாவம் அல்லது ஜென்ம சுபாவம்
தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிற ஒரு ஜென்ம சுபாவம் என்று சொல்லலாம். இந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து மாற்று பெறுவதற்காக தான் இந்த புதிதாகப்பட்ட இந்த மனுஷன், ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட இந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையினால் இந்த மனதின் மனுஷனை நிரப்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யோசுவா இடத்துல சொல்லும் பொழுது, யோசுவா அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நீ உயிருள்ள நாளளவும் உன்னை எதிர்த்து ஒருவனும் நிற்பதில்லை, நீ பலன் கொண்டு திடமனதுள்ளவனாய் இரு, என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் கொடுத்திருக்கிற வார்த்தையை கவனமாக நீ படி, வாசி, இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிரு என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி வாய்க்கும்? தேவன் கொடுத்திருக்கிற அந்த புத்திமதி, அந்த ஆலோசனை, அவர் கொடுத்திருக்கிற அந்த குறிப்பேடு, மனுஷனை குறித்து மனுஷன் எப்படி இயங்க வேண்டும், அவன் என்ன சாப்பிட வேண்டும், எப்படி தூங்க வேண்டும், எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும், எந்த அளவிற்கு சாப்பிட வேண்டும், எந்த உணவை சாப்பிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எல்லாம் இந்த இடத்துல குறிப்பேட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த உலகத்தை தொடர்பு கொள்வதற்காக இந்த சரீரம் இருக்கிறது. இந்த மனுஷன் உடைய உயிர் வெளியே போன பிறகு இந்த சரீரம் இறந்து போனார் என்று சொல்லுகிறோமே, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய், இது பரலோகத்திற்கு போகாதுங்க. இந்த சரீரம், இந்த மாம்ச சரீரம் வந்து பரலோகத்துக்கு போகாதுங்க. மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிற தேவனுடைய ஆவியை இறைவனோடு கூட இப்பொழுதே தொடர்பு கொள்ள முடிகிறது. நாம் தொடர்பு கொண்டு இருக்கிறோம். அப்படி தொடர்பு கொண்டபடினால் தான் அவருடைய வெளிப்பாடும், அவருடைய வெளிச்சமும், அவருடைய ஜீவனும், அவருடைய ரட்சிப்பும், அவருடைய மீட்பும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடிகிறது. நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே மனுஷனோடு கூட தொடர்பு கொள்வதற்கு அல்லது இந்த உலகத்தோடு கூட தொடர்பு கொள்வதற்கு இந்த சரீரம் தேவை. ஆகவே நாம் இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று புரிந்து கொள்வதற்கு நம்முடைய மனது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனதில் தேவனை நாம் வைத்திருக்கிறோமா? அதாவது நிறைய தேவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்களே அல்ல என்று சொன்னாரே, அவரை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரே, நானே உன்னுடைய பரிகாரியாக கர்த்தர், இந்த நாளில் நான் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதனை செய்யும் பொழுது உலகத்தில் அநேக கடவுள்கள் இருக்கிறார்களே, யாராயிலும் ஒருவராயிலும் இந்த வார்த்தையை சொன்னார்களா என்று நான் யோசித்தேன். இறைவனுடைய சமூகத்திலே நான் அதை சொல்லி ஆண்டவரை நான் துதித்தேன். ஐ ஆம் தை பிசிசியன், நானே உன்னை சுகமாக்கும் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். நான் உன்னை சுகமாக்குகிற மருத்துவர். இந்த வார்த்தையை இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வங்கள் என்று சொல்லுகிற அல்லது அப்படிப்பட்ட தெய்வங்களை கொண்டாடுகிற அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து நீங்கள் வணங்குகிற அந்த தெய்வங்கள் நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறாரா, நானே உன்னை சுகமாக்குகிற தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார்களா என்பது உங்களை பார்த்து நான் வைக்கக்கூடிய கேள்வி. பிரியமானவர்களே, யாரையும் நாங்கள் கண்டம் பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த மனது யாருக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம்? உலகத்தை உண்டு பண்ண இறைவனுக்கா என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக இன்று வரைக்கும் பாருங்கள், நானும் என் குடும்பமும் தெய்வீக சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் உலகத்தில் இருக்கிற மருத்துவர்கள் கொடுத்த ஆலோசனை அல்ல, அல்லது மருத்துவத்தை பயன்படுத்துகிறதுனால் நாங்கள் சுகத்தோடு கூட வாழ்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. மருந்துகளுக்கோ மாத்திரைகளுக்கோ மருத்துவ மனைகளுக்கோ மருத்துவர்களுக்கோ ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய முடியாமல் 60+ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 40 ஆண்டுகள் நான் வாழ வேண்டும் என்ற இறைவனிடத்தில் நான் விரும்புகிறேன், வேண்டுகிறேன், விசுவாசிக்கிறேன். காரணம், இந்த வேத வசனத்தில் இருக்கிற அந்த டுனாமிஸ் பவர், அதில் இருக்கிற விட்டமின், அதில் இருக்கிற டானிக், அதில் இருக்கிற போஷாக்கு, அதில் இருக்கிற சக்தி, அதில் இருக்கிற பலன், அதில் இருக்கிற வெளிச்சம், அதில் இருக்கிற அறிவு, ஞானம், இவை அனைத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய மனுஷன், மனதின் மனுஷன், இந்த சரீரத்தின் மனுஷன் நிச்சயமாக 60 கடந்தவன். சில சொல்லுவாங்க ஆஃப்டர் 60 கிரேஸ் பீரியட்ல வாழ்கிறோம். எஸ், அப்கோர்ஸ் ஐ அக்ரி வித் திஸ் வேர்ட். ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு, மனுஷனை உண்டு பண்ணி அவர் சொல்லும் பொழுது மனுஷன் அதிகபட்சம் 120 ஆண்டுகள் வாழ முடியும் என்று சொல்லுகிறார். இந்த மனுஷனை படைத்தவர் என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் அல்ல. உங்களுக்கும் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர்கள் உங்களுடைய தாய் தகப்பன் அல்ல. அவர்கள் ஜஸ்ட் லைக் an இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு பொருள், அவ்வளவுதான். அந்த பொருள் வழியாக இறைவன் பயன்படுத்தினார். தண்ணீர் சேர்த்து வைக்கிறோமே ஒரு குவளையில, அது போல இறைவன் அவர்களுடைய கர்ப்பத்தை தெரிந்து கொண்டார்.
ஆணின் மூலமாக பெண்ணின் மூலமாக அது ஒரு பொருளாக அந்த கர்ப்ப பைக்குள்ளே அவருடைய படைப்புகளாக நம்மை வைத்து உருவாக்கி 300 ஆண்டுகள் உங்களுடைய தாய் தகப்பனை கேளுங்கள், எப்பொழுதுமா எனக்கு கண்களை நீர் கொடுத்தாய், கண்களை சிருஷ்டித்தாய், அந்த கண்ணுக்குள்ளே பார்வை வைத்தாய், ரப்பையை எப்பொழுது உண்டு பண்ணினாய், இருதயம் எப்பொழுது எனக்கு தோன்றி, எனக்கு எதுவுமே தெரியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் எங்கள் அம்மா அப்பாவை கேட்டால் அதான் சொல்லுவாங்க. அப்படின்னா நானே உன்னை சிருஷ்டிகர் என்று சொல்லுகிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43:1 வாசித்தோமே, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது இப்படி யாராயும் சொல்லியிருக்கிறார்களா? நானே உன்னை உருவாக்கிய தேவன் சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்லுகிறார். உன்னை உருவாக்கிய தேவன் நான் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். இந்த மீட்பறை குறித்து தான் இன்று நாம் தியானம் செய்ய போகிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறது பிரியமானவர்களே. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இந்த செய்தியை தற்செயலாக தேவனுடைய கிருபையோடு கூட நீங்கள் யூடியூப் சேனலில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தி உங்களுக்கு முன்பாக வரும் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக உங்களை காண்கிறார், உங்களிடத்தில் அவர் பேச விரும்புகிறார், உங்களை பேர் சொல்லி அழைக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படி உங்களை தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரியமானவர்களே. உலகத்தில் ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே ஒரு ரட்சகர், ஒரே ஒரு மீட்பர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் தேவனுடைய அருமையான அன்பின் வெளிப்பாடு பிரியமானவர்களே. இவரை குறித்து தான் நாம் இன்ற நாளில் நாம் தியானம் செய்ய போகிறோம் பிரியமானவர்களே. இவர் எப்படிப்பட்டவர், எப்படி பிறந்தார் என்பதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. 1 அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து நான் தொடர்ந்து வாசிக்க ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். பாருங்க, யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனுக்கு மரியாள் என்று சொல்லப்படுகிற இயேசுவின் தாய், இந்த பூமிக்குரிய தாய், அந்த தாய் தான் நம்முடைய இரட்சகரை தன்னுடைய கர்ப்பத்தில் சுமந்தார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால், இறைவனுடைய வல்லமையினால் அந்த தாய் புருஷனுடைய சேர்க்கை இல்லாமலே, புருஷனுடைய அந்த வித்தணு இல்லை என்று சொன்னால் எந்த குழந்தையும் சிருஷ்டிக்க முடியாது. அது ஒரு விதை, பெண்ணுடைய அந்த கர்ப்பப்பை ஒரு நிலம் போல இருக்கிறது. விதையானது நிலத்தில் விதைக்கும் பொழுது செடி எப்படி மரம் எப்படி வெளியே வருகிறதோ அதுபோல் தான் இன்று நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். இதுதான் உலக வழி. ஆனால் இறைவன் அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமான ஒரு வித்து வேண்டும் என்று சொல்லி இறைவனே பரிசுத்தாவியானவர் மூலமாக அவரே தன்னுடைய மகளை தெரிந்து கொண்டு அந்த மனுஷிக்குள்ளே இவர் குழந்தையாக அவதரிக்கிறார், பிறந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இதை தெரிந்து கொண்ட யோசேப்பு என்ன சொல்லுகிறார், நிச்சயதாமலம் செய்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் அந்த மனுஷி கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அசிங்கப்படுத்த மனதில்லாமல், அவமானப்படுத்த மனதில்லாமல் சைலண்ட் மோட்ல ரகசியமாய் அந்த மனுஷியை தள்ளி வைத்து விடலாம் என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் அந்த மனுஷனையும் பார்த்து பேசினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாசிக்கிறேன் 20வது வசனத்தில், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, எப்படி பேசுறாரு பாருங்க. சொப்பனத்தில் நான் இன்றைக்கு நிறைய பேருக்காக நான் ஜபிக்கிறது என்ன தெரியுங்களா, நாங்கள் நேரில் போய் பேசுறது 1-to-1 சுவிசேஷம் சொல்றது நல்லது ஆண்டவனே. அந்த நாளிலும் சரி இந்த நாளிலும் சரி உங்களுடைய ஜனங்களுக்கு நீர் எப்படி சொப்பனத்தில் இடைப்படுகிறீரோ பேசுகிறீரோ அதே போல இந்த நாளில் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நீர் அவருடைய சொப்பனத்தில் நீர் பேசுமப்பா என்று நான் கேட்பது உண்டு என்னுடைய இறைவன் இடத்துல. அப்படிதான் பாருங்கள், இந்த யோசேப்பின் இடத்துல கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரன் ஆகிய யோசேப்பை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவருடைய தகப்பன் யார், இவருடைய பெயர் என்ன, பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்று நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த தலைப்புக்கு பலவிதமான ஆதாரங்கள் இந்த பூமியில இந்த வேத புத்தகத்தில் கொட்டி கிடக்கிறது பிரியமானவர்களே. தாவீதின் குமாரன் ஆகிய யோசேப்பே. அதே போல பேதுரு கிட்டத்தில் சொல்லும் பொழுது யோனாவின் குமாரன் ஆகிய பேதுருவே என்று கூப்பிடுவார். இப்படி நம்மை மட்டும் பேர் சொல்லி அழைக்கிறது இல்லை, இன்னாருடைய மகன் என்று சொல்லுவதில் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று நம்முடைய முற்பிதாக்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிறாரு. இந்த தேவனை போல ஒரு தேவன் இந்த பூமியில
நான் எந்த மார்க்கத்தில் பிறந்தேன், அந்த மார்க்கத்தில் 25 ஆண்டுகள் 26 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே, அது எனக்கு எவ்வளவு அனுபவம் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவன் எனக்கு செய்த அந்த அனுகிரகமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த அனுகிரகத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. உன் மனைவியாக மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட சொன்னார், பூமியில எப்படி ரட்சகர் வருவார் என்று சொல்லி. ஒரு கன்னிகையின் மூலமாக ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவர் தான் இந்த பூமியிலே பிறந்திருக்கிற எல்லாருடைய பாவங்களுக்கும் நிவர்த்தி செய்யக்கூடிய பாவ நிவாரண பலியாக இருப்பார் என்றெல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினவர் அந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுகிறதாக நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். பெரியமானவர்களே, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. என்ன பெயர் வைக்கணும்னு சொல்லிட்டு யோசேப்பு கிட்ட அழகா தேவதூதன் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஏனெனில் அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் சிவந்த ரத்தம் எப்படி இருக்குமோ அது போல சிவந்து இருக்கிறதுங்க. ஒத்துக்கொள்ளணும். நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுது? நம்ம அவ்வளோ பெரிய பரிசுத்தமான இறைவனை போல நம்ம வாழ முடிகிறதா இந்த பூமியில? எவ்வளவு அசிங்கமான சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதுக்குள்ளே வந்து போகிறது. எவ்வளவு ஆபாசமான காரியங்கள் ஒவ்வொரு நாளும். இந்த நாளில் மொபைல் போன்லேயே நீங்கள் விரும்பினாலும் விரும்பவில்லை என்று சொன்னாலும் யாரோ ஒருவர் அனுப்புகிறது. நம்முடைய மொபைல் போன்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறோமே. பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம், பாவ தோஷங்கள் எல்லாம் நீக்கக்கூடிய பாவ நிவாரண பலியாக, அதனால நிறைய பலிகளை இறைவன் செலுத்தும்படியாக கட்டளையிட்டிருந்தார் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில். அதெல்லாம் தினந்தோறும் பலிகளை செலுத்தி செலுத்தி தேவாலயமே ஒரு 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 ரத்தத்தினாலே ஒரே அந்த மிருகங்களை கொண்டு வந்து கொன்று 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 அந்த இடம் முழுவதும் ஒரே ரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும். அவ்வளவு திரளான பாவங்கள். ஒவ்வொருவரும் பாவத்தின் நிவர்த்திக்காக அந்த நாளிலே ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் கொண்டு வந்ததாக பலி செலுத்துவதாக நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருடைய பாவங்களையும் நீக்கி சுத்தப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படி பாவ நிவாரண பலியாக அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பார், அவருக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்று தேவ தூதன் காபிரியல் சொன்னதாக இடத்தில் நாம் பார்க்கிறோம். 22வது வசனம் எப்படியாக வருகிறது? தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. எந்த தீர்க்கதரிசி? ஏசாயா தீர்க்கதரிசி. கடந்த பாகத்தில் 25வது பாகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து தான் நாம் தியானம் செய்தோம். அவர் மூலமாக இறைவன் அந்த நாளிலே கொடுத்த காரியங்களை, வெளிப்பாடுகளை இந்த இடத்துல வேதத்தில் நம்மளால் வாசிக்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 23வது வசனம், இதோ ஒரு கன்னிகை. இந்த பூமியில் அப்படி ஒரு ஏதாவது சம்பவம் நடந்திருக்காங்க தெரிஞ்சா சொல்லுங்க. புருஷன் இல்லாமல், புருஷனுடைய சேர்க்கை இல்லாமல் யாராகிலும் குழந்தை பெற்றதாக இந்த பூமியில சரித்திரம் உண்டா? அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்தது உண்டா? இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் என்று சொல்லுவார்கள். பூமிக்குரிய சயின்ஸ் வேறு, ஹெவன்லி சயின்ஸ் வேறு. இந்த ஹெவன்லி சயின்ஸ்ல, ஹெவன்லி ரெல்ம்ல அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காரியங்களை இறைவனால் செய்ய முடியும் என்பதை இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தத்ரூபமாக காண்பித்தவர் தான் நீங்களும் நானும் வழிபடுகிற வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்களாக. இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னதற்கு அர்த்தம் என்ன? ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இன்று உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுத்தவர் இந்த தேவன் தான். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிற இயேசு என்னும் நாமத்தை உடைய நம்முடைய ரட்சகர் உங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய பாவங்களையும் நீக்கி ரட்சித்திருக்கிறார். அவருக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிக் நேம் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா? யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு நீதிமானாய் இருந்து தனக்காக நியமிக்கப்பட்ட தன்னுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாள். இறைவனுடைய பெரிதான கிருபையில அந்த மனுஷி எனக்கு மனைவியாக வரப்போகிறவள் ஒரு ஒரு கருவை தரித்திருக்கிறாள்.
இறைவனுடைய தூதன் என்னிடத்திலே வந்து பேசியிருக்கிறான். ஆகவே அவன் பயந்து இறைவனுக்கு முன்பாக அவளை தொடாத அளவிற்கு பரிசுத்தமாய் அவளோடு கூட நடந்து கொண்டு குழந்தை பெருமளவும் அவன் அவளை தொடவில்லை, அறியாதிருந்து என்று பார்க்கிறார். குழந்தை பிறந்த மாத்திரத்தில் தேவதூதனை அறிவித்தது போலவே இயேசு என்று பெயரிட்டதாக நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசுவானவர் தான் 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம். அவர் நம்ம எல்லோருக்கும் நல்ல மேய்ப்பர் மட்டுமல்ல, நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா. பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது பிரதான மேய்ப்பர் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நாம் பெறுவோம் என்று பேதுரு சொல்லுகிறார். இவர்தான் நமக்கு இந்த பூமியில எத்தனையோ மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். ஆடுகளை வளர்க்கிறவர்களும் மேய்ப்பர்கள் சொல்லுகிறோம். சபையை கட்டி நடத்துகிறவர்களும் விசுவாசிகளுக்கு அவர்கள் மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். என்னுடைய நம்பிக்கையுடைய விசுவாசம் அவர்கள் அனைவரையும் நாம் ஆவிக்குரிய ஜீவித்தில் மெய்ப்பர்களாக நாம் அங்கீகரிக்க வேண்டும், அவர்களை நாம் ஹானர் பண்ண வேண்டும். ஆனால் பிரதான மெய்ப்பர் இருக்கிற அந்த இடத்துல நம்முடைய உலக பிரகாரமான சபையில இருக்கிற மெய்ப்பர்களை வைத்து அவர்களை நாம் ஆராதனை செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து மற்றும் வேண்டுகோள். பிரியமானவர்களே, ஹீரோ வர்ஷிப் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஹீரோ வர்ஷிப் எந்த போதகருக்கும், எவ்வளவு பெரிய சிறப்பான போதகராக இருந்தாலும், அதாவது இறைவனுடைய பெரிதான கிருபையில தான் நாம் அனைவரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். பெரிய வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு சில ஊழியக்காரர்கள் இந்த பூமியில இன்றும் உண்டு. அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு சில விசுவாசிகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது என்பதுதான் ஹியூமன் வர்ஷிப் அல்லது மேன் வர்ஷிப் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆலோசனை மற்றும் அறிவுறுத்தலாக இருக்கிறது. நமக்கு ஒரே ஒரு மேய்ப்பர் தான் உண்டு. அந்த மேய்ப்பருக்கு பெயர் தான் பிரதான மேய்ப்பர். பிரதான மேய்ப்பர் என்று சொன்னால் பூமியில் இருக்கிற எத்தனை மெய்ப்பர்கள் இருந்தாலும் அத்தனை மெய்ப்பர்களுக்கெல்லாம் மெய்ப்பராய் பிரதான மெய்ப்பராய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது. புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் கண்டையிலே கொண்டு போய் விடுகிற நல்ல மெய்ப்பரும் பிரதான மெய்ப்பரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை மறந்து போகவே கூடாது. பிரியமானவர்களே, எதற்காக அவருக்கு இயேசு என்று பெயர் வழங்கப்பட்டது? இம்மானுவேல் என்ற எதற்கு பெயர் வழங்கப்பட்டது? இம்மானுவேல் என்று சொல்லும் பொழுது வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஒரு பெருத்த ஆசையோடு கூட அன்போடு கூட அந்த பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த இயேசுவை நீங்களும் நானும் சுவைத்திருக்கிறோமா என்பது கேள்வி. அதே போல எபிரேயர் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அடுத்த வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த பூமியில் எத்தனை ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பிரீஸ்ட் இருந்தார்கள், இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது இவர் அவர்களிலே ஒருவர் என்று சொல்லப்படாமல் பிரதான மேய்ப்பராய் இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று பேதுரு எப்படி தன்னுடைய நிருபத்திலே சொன்னாரோ அதே போல இந்த இடத்துல பவுலடிகள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இவரும் தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுக்கிறார். எப்படி பாவமே அறியாதவராய் பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர். ஆகவே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் மெய்ப்பரும் நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் நமக்கு பிரதான மெய்ப்பராக நாம் வைத்திருக்கிறோமா? பிரதான ஆசாரியராக நாம் வைத்திருக்கிறோமா? அவரை மட்டுமே நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதா? அவரிடத்திலிருந்து மட்டுமே நமக்கு உதவி வருகிறதா? இன்று உதவி என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் நம்பி இருக்கிறதாக பார்க்கிறோம். விசுவாசிகள் ஒரு சிலர் ஊழியக்காரர்கள் எதாவது நமக்கு செய்ய மாட்டார்களா? நான் என்ன கேட்கிறேன், ஊழியக்காரர்கள் வேத வசனத்தை விவரித்து போதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகளோடு கூட விவரித்து விலக்கி போதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் தாளத்தையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். அதே போல விசுவாசிகள் நமக்கு விசுவாசம் எப்படி வருகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால்
விசுவாசம் கேள்வினால் வரும். அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது வரும் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அவர்களுடைய பொறுப்பு, அவருடைய கடமை, அவருடைய ஊழியத்தை அவர்கள் செய்யட்டும். விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அந்த தேவ சத்தத்தை, தேவ சத்தியத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதவி என்று வரும்பொழுது, ஒரு தேவை என்று வரும்பொழுது நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்தில்லாமல், நாம் ஒருவருக்கு ஒருவர் பாரமாக இல்லாதபடிக்கு நாம் அனைவரும் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய தேவைகளை, வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் நம்முடைய பிரதான ஆசாரியருக்கு, பிரதான மேய்ப்பருக்கு நாம் வைப்போம், செலுத்துவோம் என்று சொன்னால், நிச்சயமாக இம்மானுவேல் என்னும் நாமத்திலே நம்மோடு கூட பயணிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவைகளையும் என்னுடைய தேவைகளையும் சந்திப்பார். இது உண்மையிலும் உண்மைங்க. நான் மனுஷன் அல்லவே மாறுவதற்கு, நான் மனு புத்திரன் அல்லவே, நான் பேசின வார்த்தைகளை மாற்றி அமைப்பதற்கு நான் தேவனும், நான் மாறாதவர். ஐ ஆம் தை காட், ஐ சேஞ்ச் நாட் என்று சொல்லுகிறாரே. இந்த இறைவனிடத்திலே நீங்கள் கேட்டு எதையாகிலும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களா? அல்லபடிதான் இருக்க முடியுமா? 33 ஆண்டுகளுக்கு மேலாக இறைவனோடு கூட நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் சில தவறுகள், இந்த மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால், இந்த உலகத்திலே இந்த மாம்ச சரீரத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால சில நேரங்களிலே தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் நடக்கிறது. ஆனாலும் இறைவன் நம்மை மன்னித்து, இனி இந்த பாவம் செய்யாதே, நீதிமான் 7 தடவை அல்ல 70 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பான் என்ற வேதத்தின்படி இறைவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணப்படும் என்று சொல்லி எப்படியெல்லாம் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் நீதிமான்கள். நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கின பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக, எனக்காக கல்வாரி சிலுவையில தன்னுடைய உதிரத்தை சிந்தி தன்னுடைய பரிசுத்தமான சரீரத்தை பல துண்டுகளாக பிரிக்கக்கூடிய அளவிற்கு ரோம போர்ச்சவர்களால் அடிக்கப்பட்டு, ஆணிகளால் கடாவப்பட்டு, உச்சம் தலையிலே முள்கிரீடங்கள் சூட்டப்பட்டு, பாதம் வரைக்கும் எல்லா பகுதிகளையும் உழுகிறவன் தன்னுடைய நிலத்தை உழுகிறது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே. அப்படியே அவருடைய சரீரத்தை உழுகிறவனுடைய நிலம் எப்படி இருக்குமோ அது போல மாறினது என்று பார்க்கிறோமே. இன்னொரு இடத்துல வாசிக்க முடிகிறது, அவருடைய முகத்தை ஒரு முறை பார்த்தவர்கள் அந்த நாளிலே அந்த கோர முகத்தை மறுபடியும் திரும்பி அவர் எப்படி இருக்கிறார் கூடிய சூழ்நிலையிலே அவருடைய ரூபம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியமானவர், எதற்காக? வானத்தையும் பூமியை படைத்த அந்த பரிசுத்த நீதிமான் உங்களுடைய பாவங்கள் நிமித்தம், என்னுடைய பாவங்கள் நிமித்தம், உங்களுடைய தரித்திரத்தையும் என்னுடைய தரித்திரத்தையும், உங்களுடைய எல்லா விதமான சாபங்களையும் என்னுடைய சாபங்களையும் நீக்கும்படியாக, போக்கும்படியாக, அதற்கு முடிவு கட்டும்படியாக அல்லவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரே. ஐ அக்கம்ப்ளிஷ்ட் எவ்ரிதிங், இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறாரே, எதை முடித்தார்? யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளோடு கூட, இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக இறைவன் நம்மை வர 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 விருத்தியடைய செய்து நம்மை கீழாகாமல் மேலாக உயர்ந்த இடங்களிலே, உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். பெரியமானவர்களே, இப்பொழுதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, தேவனுடைய நாமத்தில் மகிமைக்காக சொல்லுகிறேன். ஐ ஃபீல் லைக் a light luggage and more comfortable, very comfortable position. No need to expect anything from anyone from this world. எங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு தேவனை துதிப்பதற்காக மட்டும்தான் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெபிப்பது எங்களுக்காக அல்ல, ஜெபிப்பது மற்றவர்களுக்காக, ரட்சிக்கப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக தான் ஜெபிக்கிற நேரத்தை நாங்கள் செலவிடுகிறோம். என் தேவனிடத்தில் எதாக நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலை இல்லை. காரணம், இந்த 33 ஆண்டுகளுக்கு மேலாக இறைவனுடைய வார்த்தைகளை உள்ளே அப்ளை பண்ணி டெபாசிட் பண்ணி தேவன் யார், நம்முடைய ரட்சகர் யார், அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்று உண்டோ, அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருந்து நமக்கு சகாயம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நிறைய விசுவாசம் பொங்கி வருகிற ஜலம் போல ஒவ்வொரு நாளும் வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இவருடைய பிறப்பை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அவ்வளவு அழகாக இப்படிப்பட்ட அற்புதம் மரியாளுக்கு மட்டும் நடக்கவில்லைங்க. வயதான தம்பதிகள் என்று சொல்லப்படுகிற சகரியா, அவரும் ஒரு தேவ ஆலயத்தில் ஊழியம் செய்த ஆசாரியனாக இருந்தார். அவருக்கும் வயது சென்ற காலத்தில் சகரியா மற்றும் எலிசபெத் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு ஆண்மகனை இதே தேவதூதன் கேப்ரியல் வந்துட்டு அந்த சகரியா இடத்துல பேசினார் என்று பார்க்கிறோம்.
அவர்தான் ஆண்டவருக்கு வழியை ஏற்படுத்தின யோவான் ஸ்நானகன் என்று நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் ஏற்கனவே நீங்கள் வாசித்திருப்பீர்கள். புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து ஜனனத்தின் விவரத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தையும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு அருமையான பிறப்பு, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்பதை உங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவானவருக்கு இன்னொரு பெயர் உண்டு. அந்த பெயர் தான் வார்த்தையானவர். அவர் அந்த வசனங்களை கொஞ்சம் வாசிக்கலாம் என்று இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் முதல் 14 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுங்க, இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் இருக்கிற லைட்டு நமக்கு ஒளியா இல்லைங்க. ஆண்டவரே அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் தான் இன்று ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, பற்றி கொள்ள முடியாது. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உங்களையும் என்னையும் பிரகாசமடைய செய்ய இந்த பூமியில யாருக்கும் அப்படிப்பட்ட வல்லமை இல்லைங்க. ஹெல்ப்லெஸ் வேர்ல்டு, ஹோப்லெஸ் வேர்ல்டு. ஆனால் உங்களையும் என்னையும் ஷைன் பண்ணணும். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், இதோ என் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். ரைஸ் அண்ட் ஷைன், மை லைட் ஹஸ் கம். அந்த ஒளிதான் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு என்ற நாமத்தில் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் எப்படி பிறந்திருக்கிறோம்? மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய ஒளியின் மூலமாக, தேவனுடைய ஆவியின் மூலமாக பிறந்திருக்கிற நீங்களும் நானும் எப்படி பிறந்திருக்கிறோமா? வேதத்தின்படி அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது. புருஷனுடைய சித்தம் இல்லைங்க, புருஷனுடைய ரத்தம் இல்லைங்க, மனுஷனுடைய ரத்தம் இல்லைங்க. புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் நீங்களும் நானும் தேவனாலே பிறந்திருக்கிறோம், வார்த்தையிலே பிறந்து இருக்கிறோம். 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அந்த வார்த்தையை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன். உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பிரியமானவர்களே, என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாருமே மீட்டெடுக்க முடியாத ஒரு பயங்கரமான கஷ்டத்தில் இருளிலே கடந்தோம். எங்கள் வீட்டில் அந்த நாட்களிலே மின்சாரம் கூட இல்லாத காவிளக்கு என்று சொல்லுவோமே, மண்ணெண்ணெய் விளக்கு, அந்த விளக்கை ஏற்றி வைத்து தான் இரவிலே நாங்கள் படிப்போம், எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட பின்னணியில இருந்து இந்த நாளிலே தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய ரட்சிப்பை கொடுத்து, அவருடைய கிருபையை கொடுத்து, அவருடைய அறிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அவரை அறிகிற அறிவிலே இன்னும் வளர செய்து, எங்களை பொறுத்த வரைக்கும் இவர்தான் எங்களுக்கு நம்பர் 1 டீச்சர், நம்பர் 1 ப்ரொஃபஸர், நம்பர் 1 டியூட்டர் இந்த ஹோல் வேர்ல்டு. எத்தனையோ மெய்ப்பர்களும் எத்தனையோ போதகர்களும் இருந்தாலும் எங்களுக்கென்ற ஒரு சபை உண்டு. அந்த சபைக்கு நாங்கள் பல வருடங்களாக போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மெய்ப்பர்கள் உண்டு. ஆனாலும் அந்த சத்தியத்தை கேட்டாலும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை, அந்த அறிவை, அந்த வெளிப்பாடுகளை நாம் பெற்று வாழும் பொழுது நிச்சயமாக நாம் இன்னும் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைந்து
நம்மால் இன்னும் பல உயரத்திற்கு நாம் ஏற முடியும், செல்ல முடியும். இந்த உலகம் முழுவதையும் நாம் வலம் வரலாம் விசுவாசத்தோடு, இறைவனுடைய நம்பிக்கையோடு கூட என்று சொல்ல முடியும் பிரியமானவர்களே. அந்த அளவிற்கு பிரதான மேய்ப்பரும் பிரதான ஆசாரியனும் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து இப்பொழுது வாசித்தபடியே அவரே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக அவர் இருக்கிறார். ஆகவே இருள் என்பது ஒரு சாபம், இருள் என்பது பிசாசு. அவன் அந்த காலத்தில் பிள்ளைகளை வைத்து அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறான். எப்பொழுதுமே இருளில் நாம் நடப்பது தெரியாமல் தவறி விழுவோம். ஆனால் ஒளி அந்த இடத்துல வரும் பொழுது எப்பொழுதுமே இந்த பூமியிலே இருள் இருந்து கொண்டு தான் இருக்கிறதுங்க. அந்த இருள் அகல வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பதை விட அந்த இருள் அகலுவதற்கு ஒளி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று யோசிப்போம் என்று சொன்னால் அது புத்திசாலித்தனமான ஒரு காரியம். ஆகவே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த பூமியில இறங்கி வந்து 2025 ஆண்டுகள் ஆகிறது பிரியமானவர்களே. அந்த மெய்யான ஒளி யார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். அவர் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், ஒரு பாவமும் அறியாத பாவமே என்னவென்று அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்தார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடைகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. ஆகவே யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 1:9 இப்படியாக வருகிறது போல, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த மெய்யான ஒளியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசையாக இருந்தேன். இந்த செய்தியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து யூடியூப் சேனல் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஒளியினிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு எல்லா விதமான இருளையும் அப்புறப்படுத்தி அவருடைய நீதியை உங்களுக்கு வழங்கி, அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு வழங்கி, அவருடைய கிருபையை உங்களுக்கு வழங்கி, அவரே உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து புல்லுள்ள இடங்களிலே உங்களை நடத்தி கொண்டு போக, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே உங்களை கொண்டு செல்ல அவர் ஆசையாக இருக்கிறார், பாசமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் என்னால் முடியாது, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அரசாங்கத்தாலும் முடியாது. உங்களை உண்டாக்கின, என்னை உண்டாக்கின, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் நீங்கள் வரும்பொழுது நிச்சயமாக எல்லாம் முடித்து வைத்து விட்டேன் என்று சொன்னார். அவர் முடித்து வைத்தது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கையில் இருக்கிற ஸ்மார்ட் போனில் நீங்கள் பேசுகிற பாஷையில் பரிசுத்த வேதாகமத்தை டவுன்லோட் பண்ணுங்க, படிங்க. தமிழ் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் தமிழ் வேதாகம புத்தகத்தை டவுன்லோட் பண்ணுங்க. ஃப்ரீ ஆப், நோ நீட் டு பே எனி அமௌண்ட். பணம் இருக்கிறது என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பைபிள் ஸ்டோருக்கு போங்க, பைபிள் உங்களுடைய லாங்குவேஜில் உங்கள் மதர் டங்கில் வாங்கி படிங்க. நிச்சயமாக உங்களை படைத்த தேவன் உங்களோடு கூட பேசுவார். அவர் எங்கேயோ ஒரு சிலரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்லங்க. இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஒளி கொடுக்கும்படியாக, எல்லாருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்யும்படியாக இந்த தேவாதி தேவன் மனு கொண்டு கன்னியின் வயிற்றிலே தோன்றி நம்மை போலவே இந்த பூமியிலே வாழ்ந்து தன்னுடைய பயணத்தை முடித்தார் என்று பார்க்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறார், நான் திரும்பவும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய 2ஆம் வருகைக்காக பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், விசுவாசத்தை வாழ்கிறவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்படாமல் யாராகிலும் இருப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாக இந்த செய்தியை கேட்டு தேவனிடத்தில் நெருங்கி வாருங்கள். அவர் உங்களுடைய பாவங்களுக்கு முடிவு கட்டி அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டவங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். God bless you all. Bye bye.